जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. இது ஒரு பொண்ணோட ஜாதகம். கார்த்திகை நட்சத்திரம் 28 வயசாயிடுச்சு. சூரியமங்கலத்தில் ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, அப்பா, ஒரு சகோதரன், அப்படி 4 பேர் பார்த்தாங்க. அதில் அந்த பொண்ணோட ஜாதகம்தான் இது. அவங்க உள்ளே வந்ததும் அந்த அம்மா கொஞ்சம் விவரமுள்ள ஆள் மாதிரி தெரியுது. உள்ளே வந்ததும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுவாமி எங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஜாதகம் பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியாச்சு, ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்கலை, பிரசனம் தான் வைக்கணும், நாங்கள் பிரசனம் வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படி சொன்னாங்க. அப்போது நான் என்ன சொன்னேன் என்றால், நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டாக்டரை பார்க்குறீங்க. அப்போது டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, டாக்டர் நீங்கள் எங்களோட உடம்பெல்லாம் பரிசோதிக்க வேண்டாம், டெலஸ்கோப் ஒன்று வச்சு பார்க்க வேண்டாம், எக்ஸ்ரே தான் எடுக்கணும், அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படி நீங்கள் சொன்னால் அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க? என்ன சுவாமி இப்படி பேசுகிறீங்க, ஒன்றுமே புரியலை அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், அதே மாதிரி தான். அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க? நான் பரிசோதித்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய விஷயம் இருந்தால் நான் சொல்லுவேன் எக்ஸ்ரே எடுக்கணும், அப்படி தானே? ஆமாம் அப்படி தான். அதே மாதிரி தான் நீங்கள் ஜாதகம் கொடுத்தால், ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் பிரசனம் வைக்க வேண்டிய அவசியம் இருந்தால் நீங்கள் சொல்லாமலே நானே சொல்லுவேன், கொஞ்சம் பிரசனம் வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லி பிரசனம் வைப்பேன், இல்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சுவாமி நான் கொஞ்சம் பேசலாமா, தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு இவ என்னோட மகள், நல்லா படிச்சிருக்கா, நல்ல உத்தியோகத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்க இவ ரொம்ப அழகாக இருக்கா, இப்படி இருந்து இவளுக்கு 17 வயசில் ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, பிரிஞ்சு போச்சு, டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் 19 வயசில் இன்னொரு கல்யாணம் நடந்துருச்சு, அது டிவோர்ஸ் ஆகிடுச்சு. 23 வயசில் இன்னொரு கல்யாணம் நடந்துருச்சு, அது டிவோர்ஸ் ஆகிடுச்சு. எல்லாம் மியூச்சுவலில் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். இப்போ 4வது கல்யாணம் பார்க்க போகிறோம். கல்யாணம் பார்த்தாச்சு, கிட்டத்தட்ட செட் ஆன மாதிரி இருக்குது, அதாவது பிரியாது இருக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால், அதாவது இந்த கல்யாணம் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் இந்த பொண்ணோட அப்பாவோட குடும்பத்தில் இருந்து செய்வனே வச்சுருக்காங்க, அதுதான் காரணம் என்று எல்லாரும் சொன்னாங்க. நாங்களும் அதை நம்புகிறோம், அதை உறுதிப்படுத்த வேண்டும், அதுக்கு தான் பிரசனம் வைக்கணும்னு சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், அப்போ இந்த ஜாதகம் முன்னாடி நீங்கள் யாரையும் காட்டிட்டு, அதாவது இப்போ ஜோதிஷத்திலே நம்பிக்கை இருக்கிறதுனால தானே என்ன பார்க்க வந்தீங்க, அப்போ அதே போல் இதுக்கு முன்னாடி நீங்கள் பல பேரை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குது என்று சொல்லி அதுக்கு பரிகாரம் சொல்லியிருப்பாங்க, அது நீங்கள் பண்ணினீங்களா? அதுதானே இல்லையே சுவாமி, அந்த ஜாதகப்படி மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு யாருமே சொல்லலையே, நாங்கள் எத்தனையோ பேரை பார்த்தோம், ஒவ்வொரு கல்யாணம் ப்ராப்ளம் ஆகி பிரியும் போதும் ஒவ்வொரு ஜோதிஷிகளை மறுபடியும் பார்த்துட்டு தான் இருக்கு, இவருக்கு மாங்கல்ய தோஷம் இவங்களுக்கு இருக்குது என்று யாருமே சொல்லலையே. நான் சொன்னேன், மாங்கல்ய தோஷம் மட்டுமல்ல, பொண்ணு கொஞ்சம், அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நீ கொஞ்சம் நேரம் வெளியில் உட்கார், நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். அப்போ அந்த பொண்ணு சொன்னார், இது என்னுடைய தலையில் எடுத்து தானே ஜாதகத்தை பற்றி பேசுகிறீங்க, நான் கேட்கணும், நீ இப்போ சொன்னால் கேளு, வெளியில் இரு அப்படின்னு. அவள் வெளியில், அவங்க அப்பா அம்மா சொன்னாச்சு, கொஞ்சம் வெளியில் போய் உட்காரடின்னு. பொண்ணு போயாச்சு. நான் சொன்னேன், இந்த பொண்ணு லிட்டில் பிட் சைக்கோ, அவள் மனோவியாதி உள்ளவள், அவளுடைய மனோவியாதி தான் இது கல்யாணம் எல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம். ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கத்தான் செய்யுது, அதாவது ஜாதகத்தில் 7ஆம் இடம், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம், அங்கே சூரியன் சனி ராகு இருந்தால் நல்லதல்லே. இங்கே சனி இருக்கப்பட்டது சொந்த வீட்டில்தான், இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கப்பட்ட சனி சூரியன் பார்க்கிறது
ப்ளஸ் புதன் பார்வை இருக்குது. இங்கே வீனஸ் இருந்தாலும் சூரியனுக்கும் புதனுக்கும் மாந்திக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஏன்னா வீனஸ் இங்கே கேந்திராதிபத்தியம் இருக்கிறதுனால 11ஆம் பாவாதிபனாக இருக்கிறதுனால வீனஸும் அங்கே சுப திருஷ்டி தர்றதில்லை. மட்டுமல்ல, இந்த சூரியன் புதன் மாந்தி இதெல்லாம் கடுமையான பாப கிரகங்கள். அதுதான் இங்கே பார்வை இருக்கிறது. 4 அதுக்கு அதிகமோ கிரகங்கள் ஒரு ராசியிலே இருந்தால் அது பிரவர்ஜா யோகம். அது 7ஆம் இடத்துல இருந்தாலோ 7இல் பார்வை இருந்தாலோ அது புருஷ ஜாதகத்தில் பகுபாரியா யோகம். அப்படின்னா நிறைய வைஃப் உண்டாகணும்னு அர்த்தம். இதுவே ஸ்திரீ ஜாதகத்தில் ஆயிருந்தால் பகு பர்த்ரு யோகம். பர்த்தா ஹஸ்பண்ட், இப்போ நிறைய கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு சுப யோகம் அல்ல, தோஷமான யோகம்தான். சில கிரந்தங்களிலேயும் அதே மாதிரி சில ஆச்சாரியன்மாரும் சொல்கிறாங்க, இந்த பிரவர்த்தியா யோகம் என்றால் அது சந்நியாச யோகம் தான் அப்படின்னு. அதாவது 4 அதுக்கு அதிகமோ கிரகங்கள் ஒரு ராசியிலே இருந்தால் அது பிரவர்த்தியா யோகம். பிரவர்த்தியா யோகம் சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியான சாஸ்திரம் அல்லே. அப்படியா இருந்தால் சுவாமி விவேகானந்தன், ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சன், சங்கராச்சாரியார், அதாவது ஆதிசங்கரனை பற்றி சொன்னேன், இவங்க ஜாதகத்தில் எல்லாம் இந்த பிரவர்த்தியா யோகம் இருக்கணும் இல்லையா? அவங்கெல்லாம் சந்நியாசத்தில் டாப். அவங்களோட ஜாதகத்தில் ஒன்றும். அப்போ அந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க இந்த மாதிரி உள்ள மகான்மாரோட ஜாதகங்கள் எல்லாம் ஒரு புக்கு மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ நான் சொல்லப்பட்டவரோட எல்லாம் ஜாதகங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நிறைய பெரிய பெரிய விஐபிகளோட எல்லாம் ஜாதகம் அதில் இருக்குது. அப்போ அதில் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட சன்னியாசிமார்களுக்கு யாருக்கும் அந்த பிரவர்த்தியா யோகம் கிடையாது. அப்போ பிரவர்த்தியா யோகம் என்று சொல்லப்பட்டது சந்நியாச யோகம் என்று சொல்கிறதிலே அர்த்தமில்லை. இங்கே இந்த பிரவர்த்தியா யோகம் இருக்கிறதுனால தான் இவருக்கு அதாவது பகு பர்திரு யோகம் இருக்கிறதுனால தான் இத்தனை கல்யாணங்கள். 4வது கல்யாணம் பார்த்துட்டு இருக்கு. ஆனால் 4வது கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவள் ஒரு மனோரோகியாக இருக்கிறதுனால அது நிற்காது. மனோரோகி என்று சொல்லப்பட்டது சந்திரனோட க்ஷேத்திரத்தில் சந்திரன் மனசுக்கு அதிபன், மனகாரகனாக இருக்கப்பட்ட சந்திரன் பாபகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும், அதே மாதிரி சந்திரனோட க்ஷேத்திரத்தில் மாந்தி இருந்தாலும், அந்த மாந்தியே சனி இல்லை ராகு பார்வை இருந்தாலும் அது மனோவியாதியே காட்டப்பட்ட பிளானிட்டரி பொசிஷன் ஆகும். இப்போ இங்கே அந்த கல்யாணம் நடந்து பிரிஞ்சு 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 போகிறதுக்கு காரணம் இவள் ஒரு மனோரோகி தான். பசங்களுக்கு பிடிக்காமல் வருது, பிரச்சனைகள் உருவாக்குறது. அவங்க ஐயோ வேண்டாம் அப்படி சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. அதுதான் சம்பவம். அதனால் முதல்ல இவளுக்கு அந்த 2 வழி. ஒன்று, ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் காட்டி மனோவியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டும். 2வது, ஜாதகத்தில் உள்ள மாங்கல்ய தோஷ பரிகாரம் பண்ணியதுக்கப்புறம் நல்லா ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன்கிட்ட அலையன்ஸ் வரும்போது கொடுத்து பொருத்தம் பார்க்க வேண்டும் அப்படி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ 1 மாதமாக இவளுக்கு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இவளுக்கு மனோவியாதி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் யாரோ சொல்லி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தோம். அவங்க சில மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. சரி, இனி பொண்ணை கூப்பிடு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வெளியில் போயிரு, அப்பா அம்மா சகோதரன் வெளியில் போச்சு, பொண்ணு தனியாக வந்தாச்சு. அப்போ நான் கேட்டேன், 3 ஹஸ்பண்டுமார் வந்துட்டு போயிருக்கு உன்னோட வாழ்க்கையில், உண்மையில் உனக்கு என்ன பிரச்சனை? ஓப்பனாக பேசணும் அப்படி சொன்னேன். அப்போ அவள் சொன்னார், எனக்கும் அது தெரியல சுவாமி, எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. அவங்கெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சில நேரத்தில் எனக்கு அவங்கள பிடிக்காமல் வருது. சில நேரத்தில் அவங்கள பார்த்தா எனக்கு அவங்க பேய் மாதிரி தெரியுது, பிசாசு மாதிரி தெரியுது, ராட்சசம் மாதிரி தெரியுது. அதுதான் மனோவியாதி. தன்னுடைய ஹஸ்பண்டே பிசாசு மாதிரி தெரியுது, ராட்சசம் மாதிரி தெரியுதுன்னு நான் கேட்டேன். இவருக்கு யாராவது ஒன்றே அடிச்சிருக்கா? இல்லை. திட்டியிருக்கான்? இல்லை. இதில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸை போடுவாங்க, ஒருத்தர் மட்டும் மது போடுவாங்க, மற்றவங்க எல்லாம் அது கூட கிடையாதான். அப்போ பாருங்கோ,
இந்த ஜாதகத்தில் அந்த மாங்கல்ய தோஷம் இவளுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுறதுன்னா அந்த மனோவியாதியினால தான் ஒர்க் அவுட் ஆகிறது. அப்போ முன்னாடி ஒரு சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியனை இவங்க பார்த்துருந்தால் இந்த மாங்கல்ய தோஷத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டும், அதற்கு முன்னாடி இந்த மனோவியாதிக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. மனோவியாதிக்கு ஒன்று சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கோ, இல்லையா மானசமித்திர ஹோமம் செய்யுங்கோ அப்படி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், அது இப்போ 1 மாதம்தான் ஆச்சு ஆரம்பிச்சுட்டு, ஆனால் இதையும் பண்ணிடுவோம், ரெண்டும் நடக்கட்டுமே. சரி, அது உங்கள் விருப்பம் அப்படி. அதாவது மருந்தும் மந்திரம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, மருந்து எடுத்துகிட்டு இருக்குது, இது மந்திரம், ஓகே அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்னேன். இப்போது அதுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு உடனே நமக்கு ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லி போயிருக்காங்க. அப்போ இந்த விஷயம் ஏன், இதுவும் அனுபவம் தான். அதாவது இப்போது பெரிய சாஸ்திரம் தெரிஞ்ச திறமையுள்ள நல்ல டாக்டர்மார் நிறைய இருக்காங்க இல்லையா, அதுக்கு டபுளாக போலி டாக்டர்மாரும் இருக்காங்க. சாஸ்திரம் ஒன்றுமே தெரியாது, ஏதாவது ஒரு மருந்து குறித்து கொடுப்பாங்க. போலி டாக்டர்மாரில்லே திறமை இல்லாதவர், கழிவில்லை, அவரும் டாக்டர் தான், இவரும் டாக்டர் தான், இது இல்லாமல் 3வது போலி டாக்டர் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அது எல்லா துறைகளிலேயும் அது இருக்குது, எல்லா ஃபீல்டுலேயும் அது இருக்குது. ஜாரன்மார் அப்படி சொல்லுவாங்க, வியாஜன்மார், ஜாரன் அல்ல வியாஜன், வியாஜன்மார் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜோதிஷ சாஸ்திரம் அடுத்த காலத்தில் ரொம்ப பயங்கரமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஆளுகள் பயங்கரமாக நம்ப ஆரம்பித்தாச்சு, பழைய காலம் மாதிரி இல்லை. இந்த 70களிலே எல்லாம் 1970 அந்த காலங்களில் எல்லாம் யுக்திவாதம் அதிகமாக வளர்ந்து கொண்டு இந்த ஜோதிஷம் தெய்வ சிந்தை இதெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு இருந்தது. இப்போ நிறைய ஆப்போசிட்டாக இருக்கிறது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் நானும் ஜோதிஷதான், நானும் ஜோதிஷதான், நானும் ஜோதிஷதான் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயந்தான், சாஸ்திரம் எல்லாரும் படிக்கட்டும், எல்லாருக்கும் அந்த அறிவு கொடுக்கட்டும். ஆனால் உண்மையாக உள்ள அறிவாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனோட தலையிலெழுத்து தான் இது. இதை சரியாக தெரியாமல் ஒருத்தனை பிடிச்சு கிணத்துல தள்ளி போடக்கூடாது. அப்படி தள்ளி போடக்கூடாது என்று சொன்னால் இந்த ஜோதிஷம் பார்க்கப்பட்டவங்க அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உங்களோட புத்தி நீங்கள் யூஸ் பண்ணணும். சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போய் இப்போ நீங்கள் ஒரு பாலுகாட்சி பண்ண போகிறோம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம், அந்த மாதிரி சிம்பிள் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு ஜோதிஷிட்ட போயிட்டு ஒரு முகூர்த்தம் குறித்து வாங்கலாம், அதெல்லாம் அதே தாராளமாக போதும். ஒரு வீடு வைக்கிறதுக்கு ஒரு டைம் பார்க்குறீங்க, அதுக்கெல்லாம் அது போதும். ஆனால் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கறது, ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது டைம் பார்க்கறது, ஒரு வாகனம் வாங்கும்போது டைம் பார்க்கறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது டைம் பார்க்கறது, இதெல்லாம் வாழ்க்கையில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட்டு, இந்த டேர்னிங் இப்படி வண்டி ஓடி போகும்போது அங்கே மரண கிணறாக இருக்கக்கூடாது, அங்கே நமக்கு ஆபத்துகளாக காத்திருக்கக்கூடாது. அது தெரிய வேண்டுமானால் இந்த சாஸ்திரம் சரியாகவே தெரிஞ்சவங்கிட்ட போனால் மட்டும்தான் இது வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. பல பேரும் வந்து சொல்லியிருக்கு, நாங்கள் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப ஹை லைஃப் ஸ்டைலாக இருந்தது, இப்போ பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சு, எல்லாமே போச்சு. எத்தனையோ பேர் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொன்னால் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்க, இந்த ஜாதகப்படி அப்படி இல்லையே யோகம் அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை எங்களோட ஜோதிஷி சொன்னாங்க அப்படி சொல்லும். அது சரியாக உள்ள ஜோதிஷம் அல்ல, அது சாஸ்திரியமாக உள்ள ஜோதிஷம் அல்ல. சாஸ்திரியமாக ஜோதிஷம் தெரிஞ்ச ஆச்சாரியன்மார்கள்கிட்டத்தான் நீங்கள் தேடி போக வேண்டும். இல்லை என்றால் இப்போ இதே மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க, அதுவும் விட்டு போயிடும். இப்போ 3 கல்யாணம் ஆச்சு. அப்போது பாருங்க, 28 வயசுக்குள்ளே 3 கல்யாணம். அப்போவே திங்க் பண்ணியிருக்கணும் இல்லையா, இது சீரியஸாக பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, இந்த ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க திங்க் பண்ணியிருக்கணும் இல்லையா. எதுக்கும் அந்த அம்மா பேரண்ட்ஸ் 2 பேரும் தான், பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த பையன் நல்லா படித்தவங்க மாதிரி தெரியுது. அதனால தான் அவங்க அதாவது அந்த பொண்ணுக்கு நல்ல டைம் ஆகியிருக்க மாதிரி தெரியுது. லாஸ்ட் டைமில் நல்ல ஒரு இடத்துல வந்துட்டு சாஸ்திரம் அவளுக்கு புரிய வச்சு, நான் கேட்டேன், நான் சொல்கிறது புரியுதா, இதில் செய்வனே ஒன்றும் கிடையாது, யாரும் செய்வனே பண்ணலை, ஆபிச்சாரம் பண்ணலை, அது உங்களோட மூட நம்பிக்கை தான்.
செய்வனே அப்படின்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது 100%. ஆனால் 90% ஆளுகளும் செய்வனே என்று மூட நம்பிக்கையினால தான் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா செய்வனே இருக்குது செய்வனே இருக்குது செய்வனே இருக்குன்னு வாழ்ந்து கொண்டே இருக்காங்க. அது தப்பு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செய்வனே ஒன்றுமே இல்லை. ஆனால் செய்வனையோட சில சிம்டம்ஸ் இருக்குது. ஆனால் செய்வனை என்று கிடையாது. பிரசனம் வச்சு பார்த்தால் செய்வனே இல்லை. அதாவது பிளாக் மேஜிக் கிடையாது. பிளாக் மேஜிக்கோட சிம்டம் இதில் இருக்குது. ஆனால் பிரசனப்படி செய்வனே கிடையாது, பிளாக் மேஜிக் கிடையாது. ஜாதகத்தில் இருக்கப்பட்ட அந்த மாங்கல்ய தோஷமும் ப்ளஸ்ஸு மனோவியாதி உண்டாகும் என்ற அந்த பிளானட்டரி பொசிஷனும் தான் இவளோட வாழ்க்கையே இப்படி இல்லாமல் செய்தாச்சு. அதனால் உங்களோட ஃப்யூச்சர் என்ன, நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தானே இல்லையா? அதாவது இன்றைக்கி எங்கேயாவது போகணுன்னா என்ன, காரில் ஏறிட்டு வரணும், கூகுள் மேப்பு ஆன் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி தானே? அந்த மேப்பு தான் உங்களை அழைச்சிட்டே போகிறது. அந்த மேப்பு பார்த்துட்டு வண்டி ஓட்டியாச்சுன்னா உங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கே போய் சேர முடியும். யாருக்கிட்டையும் வழி கேட்க வேண்டாம். அதே மாதிரி அந்த கூகுள் மேப்பு பழைய காலத்துள்ள ஜோதிஷத்தோட புனர்ஜன்மம்தான். ஜோதிஷம் என்று சொல்லப்பட்டது அதாவது உங்களோட ஜாதகத்தினோட பழைய காலத்து உள்ள புனர்ஜென்மந்தான் அதெல்லாமே. அதனால் இப்போ இதை பாருங்க, இந்த மழைக்காலம் வருது இல்லையா, இந்த வானிலை அறிக்கை மையம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. பழைய காலத்தோட 15-20 வருஷம் முன்னாடி எல்லாம் மழை வர்றதுக்கு வாய்ப்புண்டு, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே மழை வர்றதுக்கு வாய்ப்புண்டு அப்படியெல்லாம் தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. கேட்டுட்டு மற்றவங்க அவங்கள கிண்டல் பண்ணி சொல்லுவாங்க, மழை வர்றதுக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு அப்படின்னு கிண்டல் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாருங்க எவ்வளவு ஷார்ப்பாக 2ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு மழை பெய்யும் அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக மழை பெய்கிறாங்க. எந்த இடத்துல பெய்யும்னு சொல்கிறாங்க, கரெக்டாக பெய்கிறாங்க. ஸோ ஏன் அதுக்கு காரணம்? அந்த சாஸ்திரத்திலே பண்ணப்பட்ட ரிசர்ச், ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி தான் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் போக போக ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக அந்த விஷயங்கள் சொல்ல முடியும். அதே மாதிரி அஸ்ட்ராலஜியிலே ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணியாச்சுன்னால் கவர்மெண்ட்டே இதுக்கு சில பல்கலைக்கழகங்கள் ஸ்தாபிக்கத்தான் செய்யும் என்று எனக்கு தோணுது. ஏன்னா 100க்கு 100 இது உண்மையான சாஸ்திரம்தான், சந்தேகமே இல்லை. இதை பாருங்க, இப்போ உள்ள புது ஆராய்ச்சி, அதாவது இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அஸ்ட்ராலஜி, அதாவது கிரகங்களுடைய கண்ணுக்கு தெரியாத பவரை பற்றி சொல்லப்பட்டது அஸ்ட்ராலஜி. இப்போது விஞ்ஞானிகள் நடத்தப்பட்டது அஸ்ட்ரானமி. அது அந்த கிரகம் எப்படி இருக்கும், அதோட வெயிட் என்ன, அதோட வலிப்பம் என்ன, அதில் என்னென்ன இருக்குது, அதாவது ஃபிசிக்கலி எப்படி இருக்கும், அதுதான் அஸ்ட்ரானமி. ஆனால் இந்த அஸ்ட்ராலஜி லோகம் உண்டாய காலத்திலே இருந்தே இருக்குது. அதாவது வேதங்கள் உள்ள காலத்திலே இருந்தே இருக்குது. வேதம் எப்போ உண்டாயிருது? பிரம்மதேவன் உண்டாயப்போ. பிரம்மதேவன் தான் வேதம் கொடுத்தாச்சு. அப்போ பிரம்மதேவன் எப்போ உண்டாயதோ வேதத்துக்கு முன்னாடி பிரம்மதேவன். பிரம்மதேவன் தான் சர்வமும் படைச்சாச்சு, சிருஷ்டிச்சாச்சு. அப்போது பிரம்மதேவன் உருவான காலம் ஏதோ அந்த காலத்தில் இருந்து இந்த ஜோதிஷம் இருக்கத்தான் செய்யுது. வேதங்கள் இருக்குது, ஜோதிஷம் இருக்குது. அப்போது அப்படி இருந்தும் இந்த அந்த காலத்தில், அதாவது வேத காலங்களிலே இருந்தே அஸ்ட்ராலஜியிலே அந்த கிரகங்களோட பேர் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, சனி, கேது, புதன் இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சுக்கிரன், நவகிரகங்களோட பேர் இந்த அஸ்ட்ரானமியிலே அதே பேர் தானே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. சந்திரன்லே போகிறோம், சூரியன்லே போகிறோம், புதனே பார்க்குறோம் அப்படி தானே சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் புதுசாக ஒன்று பேர் வைக்க வேண்டியது தானே? இது வேதங்களில் உள்ள பேர் தானே. அதே மாதிரி 100 வருஷத்து பஞ்சாங்கம் எடுத்து பாருங்களேன். 100 வருஷ பஞ்சாங்கம், 100 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ கிரகணம் நடக்கும், எத்தனை மணி நேரம் அது இருக்கும், எப்போ கிரகணம் விடும், இது பஞ்சாங்கத்தில் இருக்கு. அதாவது இப்போ விஞ்ஞானிகள் அது கரெக்டாக சொல்கிறாங்க, சூரிய கிரகணம் எப்போ நடக்கும், எப்போ ஆரம்பம், எப்போ அது முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஞ்ஞானத்தோட உபகரணங்கள் எதுவும் இல்லாமல், எக்யூப்மெண்ட்ஸு எதுவுமே இல்லாமல் கால்குலேஷன் பண்ணி பழைய காலத்தில் உள்ள ஆச்சாரியன்மார், ஜோதிஷிகள் இது சொல்கிறாங்களே. அப்போது ஜோதிஷ சாஸ்திரம் தப்பு என்று சொன்னால் அது அறிவு கேடுதான். சிலவங்க ஜோதிஷத்தில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லையே அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் கேட்பேன், உனக்கு ஜோதிஷம் தெரியுமா
தெரியாது. ஜோதிஷம் படிச்சிருக்கியா? தெரியாது. இல்லை. அப்புறம் இருக்கு நீ உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? நீ ஜோதிஷ சாஸ்திரம் படி, எல்லா புஸ்தகங்களும் கிடைக்கும், எல்லா லாங்குவேஜ்லையும் கிடைக்கும். ஜோதிஷம் படி, கொஞ்சம் முதல்ல புக்கு பார்த்திய படி, பேசிக்கு அனுபவம் உனக்கு நாலேஜ் உண்டாகட்டும். அதுக்கப்புறம் உன்னுடைய ஜாதகத்தை வச்சு நீ ரிசர்ச் பண்ணு. ஒரு ஜோதிஷ கிரந்தத்தையும் வச்சு உன்னுடைய ஜாதகத்தையும் வச்சு நீ ஆராய்ச்சி பண்ணு. அப்போ உனக்கு புரியும் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு என்று. நாங்கள்லாம் அப்படித்தான், ஜோதிஷம் படித்ததும் ஆராய்ச்சி பண்ணுறதும் இப்போவும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கு, மற்றவாளோட ஜாதகத்தை வச்சுக்கொண்டு. மகாதேவியின் அனுகிரகத்தால் உங்களுக்கு நல்ல ஞானமுள்ள ஜோதிஷ சாஸ்திரம் 100% கரை இல்லாமல் படித்த ஒரு ஆச்சாரியன் வழிகாட்டியாக கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.